என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் இந்த ஆண் தெய்வம் உன் இல்லத்திற்கு வர முடியாமல் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீ சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை என்பது எனக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் உள்ளே வர முடியாமல் வெளியே நிற்பதற்கு காரணமும் சரியான காரணம்தான். அதனால் உன் தாயானவள் அதை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி உடனடியாக இந்த ஆண் தெய்வத்தை உன் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஆண் தெய்வம் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இவர்களால் உன் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய செயல் செய்ய வேண்டிய நிச்சயம் வந்துவிட்டது. இவர்களால் மட்டுமே அதை நடத்த முடியும் என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை அவசர செய்தியாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நன்மைகளும் சோதனைகளும் உன்னை தேடி தேடி வந்து கிடைத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றிற்கும் முடிவாக தெய்வம் ஒன்றே நமக்கு கதி என்று நம்புகின்ற உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணை நிற்க வேண்டித்தான் உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரு ஆண் தெய்வம் உள்ளே வர முடியாமல் நிற்கிறது என்றால் அதை என்னவென்று நாம் நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்திய அந்த வார்த்தை என்ன, நீ சொன்ன வார்த்தை எதனால் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உன் பக்கம் நியாயம் இருக்கிறதா, நீ சொன்ன அந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்கிறதா என்பதனையும் நான் உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அலட்சியம் என்பது வாழ்க்கையில் யாருக்கும் இருக்கக்கூடாது. அலட்சியத்தினால் இங்கு இழந்த விஷயங்கள் ஏராளம். அதனால் அலட்சியப்படுத்தாமல் நான் உன் முன்னால் கொண்டு வந்து சொல்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ இப்பொழுதே தயாராகிவிடு. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் எப்பொழுதும் உன்னை வெற்றி விளிம்பில் தள்ளும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றது. ஆனால் அதற்கு ஏற்றது போல நீ எல்லா தெய்வங்களையுமே சரியாக வணங்கி கொண்டிருப்பதும் எல்லோரிடத்திலும் இருந்தும் உனக்கான ஆசிகளை பெற்று கொண்டிருப்பதும் நியாயமான விஷயமல்லவா? அதனை நீ தவிர்க்கும் பொழுது ஒருவேளை இந்த செயல் என் பிள்ளைக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். என் குழந்தை எப்பொழுதுமே இதையே கவனத்தில் இருப்பதில்லை. 1000 பிரச்சனைகளுக்குள் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை இதற்குள் சிக்கி இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் அம்மா உனக்கு அதனை என்னவென்று தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாத விஷயமாக இருந்தால் உடனே உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சி செய். எந்த நிலையினாலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது எந்த வழியில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாறிவிட வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்வது போல நீ செய்த தவறு என்னவென்று கேட்டால் நிச்சயமாக திருத்திக் கொள்வாய். அதனால் தானே அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சொல்கின்ற விஷயத்தை என்னவென்று கேட்க விருப்பமில்லாத குழந்தையாக நீ இருப்பாயானால் நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்க மாட்டேன். ஆனால் என் குழந்தை தெய்வமே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை, என் குழந்தை தெய்வம் ஒன்றுதான் நமக்கு துணை என்று நம்பி இருக்கின்ற குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த நிச்சயமாக நான் உறுதியாக இருப்பேன் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் மிக பெரிய மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கத்தான் வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த தருணத்திலும் எதையுமே நீ இழந்துவிடக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? அதுபோலத்தான் தெய்வங்கள் ஒரு சேர உனக்கு துணையாக நிற்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் உன் அம்மா உடனிருந்து உனக்கு தந்திட்ட வெற்றிகள் எல்லாமே நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவில்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. எல்லா தெய்வங்களினுடைய அன்பும் ஒரு சேர ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலும் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதையும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் ஒருபொழுதும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன் என்பதனை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை மாற்றங்களையும் அத்தனை திருப்பங்களையும் ஒரு சேர உணர்ந்து எல்லாவற்றையும் என்னவென்று புரிந்து நீ நடந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் உன்னை நெருங்காதபடிக்கு உனக்கு நல்லது நடக்கும். இந்த தாயானவள் சொன்ன விஷயத்தை மட்டும் என் குழந்தை நீ திரித்து கொண்டாயானால் நான் சொல்கின்ற இந்த ஆண் தெய்வம் மட்டுமல்ல, அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தில் வந்து நிற்பார்கள் என்பதனை புரிந்து கொள். அம்மா, நீ நீண்ட நேரமாக இழுத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சொல்ல வருகிறாய் என்பதனை சுருக்கமாக சொல்லிவிட்டாயானால் நான் என் தவறை திருத்திக் கொள்வேன் என்று தானே சொல்கின்றாய். நான் பலமுறை சொல்லிவிட்டேன். பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை என்பது யாருக்குள் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோல பொறுமையாக இருந்து யாரெல்லாம் இந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ நிச்சயமாக இது எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் என்றும் என்றென்றும் நீ உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து நான் சொல்வதை பொறுத்திருந்து நீ கேட்டு தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எல்லாவற்றையுமே நாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் தொலைத்து விட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ உறுதியாக எண்ணும் பொழுது மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை உன்னால் என்னவென்று நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும். அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாகும் பொழுது இனி எல்லாமுமே உன் வசமாவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து கொடுப்பதையும் உனக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இந்த பிரத்யங்கரா சொல்லப் போகின்ற விஷயத்தை செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, நீ சொன்ன வார்த்தை என்னவென்று சொல்கின்றேன், அதன் பிறகு அந்த தெய்வம் என்னவென்று சொல்கின்றேன். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் துணை இல்லை என்று நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் அந்த தெய்வத்தை சட்டென்று வெளியே நிறுத்திவிட்டது. உன் இல்லம் தேடி வந்த அந்த கருப்பண்ண சாமிதான் நான் சொன்ன அந்த தெய்வம். அவரால் உன்னுடைய இல்லத்தில் பல முக்கியமான விஷயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது. அதனால் அவர் உன் இல்லம் தேடி வந்து காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்தில் எனக்குத்தான் யாரும் இல்லையே,
எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள் என்று நீ மனமுடைந்து பேசிக்கொண்டிருந்த அந்த ஒரு வார்த்தை கருப்பனை கலங்கடிக்க வைத்து விட்டது. நாம் நம் பிள்ளைக்காக எப்பொழுதும் தேடி தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றோம். நம் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதையுமே புரிந்து கொள்ளாமல் சட்டென்று யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொன்னால் இத்தனை நாளும் இவர்களையே நினைத்து நினைத்து உருகியது எல்லாம் எத்தனை தவறான காரியம் என்று சொல்லி நிச்சயமாக அந்த கருப்பண்ணசாமி மனம் வருத்தம் கொண்டார். நாம் இவர்களுக்கெனவே இருந்து இவர்களுக்கெனவே அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்தும் கூட இவர்கள் நம்மை இந்த நிலையில்தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா சொன்ன விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கருப்பண்ணசாமி என்று மட்டுமல்ல, எந்த தெய்வத்திற்குமே இது போன்ற வார்த்தைகள் காயத்தை உருவாக்கும். அவர்களுக்காக அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டால் அதனை தெய்வம் ஒத்துக்கொள்ளுமா? சட்டென்ற ஒரு நொடியில் தெய்வம் நிச்சயமாக வருத்தம் கொள்ளும். ஒரு நொடியில் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வராமலேயே வெளியில் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியாவது இதற்கெல்லாம் செவிசாய்த்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே மனதளவில் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமே எல்லாவற்றையும் கடந்து வர முடியும். ஒரு சிறு பிரச்சனை வந்தவுடன் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதும், என் வாழ்க்கையில் யாருமே எனக்கு எதையும் நடத்தவில்லை என்று சொல்வதும் தெய்வத்தை மன வருத்தத்திற்கல்லவா நீ ஆளாக்கி விடுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பது போல இனி இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கத்தான் போகின்றது. எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய உண்மைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கத்தான் போகின்றது. நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். எதிர்பாராத சூழ்நிலைகளையும் எதிர்பாராத தருணங்களையும் கடந்து வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்று அர்த்தம். அதனால் இதையெல்லாம் நீ கடந்து விட வேண்டும். இதையெல்லாம் நீ நிச்சயமாக பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இனிமேல் இது போன்று நடக்கக்கூடாது என்ற சிந்தனைக்கு மட்டும் ஆளாக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் உனக்கு சரியான பதிலை கொடுக்க இந்த கருப்பண்ணசாமியின் ரூபத்தில் உன் இல்லம் தேடி வரும் பொழுது அதை இல்லை என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிடக்கூடாது. அதை இல்லை என்று ஒரு பொழுதும் நீ மறுத்துவிடக்கூடாது. என்ன நடக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும். அது தெய்வத்தின் அருளால் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறும். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எதையும் கைவிடாமல் இருந்து கொண்டிரு. நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தேடி வரும். உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் இனி எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு. உன் மனதை தெளிவுபடுத்தி வைத்திரு. சரி, இப்பொழுது கருப்பண்ணசாமி வெளியில் நிற்கின்றார். அவரை உள்ளே வரவழைக்க வேண்டும் அல்லவா? அம்மா, அதற்கு நான் என்ன செய்ய என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, கருப்பா, நீ எனக்கு துணை என்று சொல்லிவிடு, அது போதும். அவர் உடனே ஓடோடி வந்து விடுவார். நிற்பது கூட மன வருத்தத்தில் தானே தவிர உன் மீது கோபத்தினால் அல்ல என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உணர்ந்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்திட முன்னேறி வந்து கொண்டே இரு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும்.
கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேர வேண்டும். இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும். வேறு எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். வேறு எந்த விஷயத்தை பற்றி யோசித்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.